வணக்கம். ஆன்மீக செய்திகள். சென்னை மணலி புதுநகர் ஐயா வைகுண்ட தருமபதி கோவில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கோவிலில் புரட்டாசி 10 நாள் திருவிழா அக்டோபர் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழா நாட்களில் ஐயா காலை அன்னம், கருடர், மயில், ஆஞ்சநேயர், சர்ப்பம், மலர்முக சிம்மாசனம் ஆகிய வாகனங்களில் பதிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு பணிவிடை உகப்படி இன்று காலை நடைபெற்றது. மதியம் 36 அடி உயரம் மற்றும் 36 டன் எடை கொண்ட தேரில் ஐயா வைகுண்ட தருமபதி சிறப்பு அலங்காரத்தில் பிரவேசித்தார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பிற்பகல் 1 மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு இந்திர விமான வாகனத்தில் பதிவலமும், இரவு 10:30 மணிக்கு பட்டாபிஷேக திரியேடு வாசிப்பு, அகண்ட நாமமும் நடைபெறும். பின்னர் பூப்பள்ளக்கு வாகனத்தில் ஐயா பதிவலம் வந்து அருள் பாலிப்பார். திருநாமக்குடி இறக்குதல், பள்ளி உணர்தல் மற்றும் இனிமம் வழங்குதல் விழா நடைபெறும். ஐயா வைகுண்டர் தர்மபதி அறக்கட்டளை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கோடி விஷ்ணு நாம பாராயணம் அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு வருடமும் உலக நன்மை வேண்டி கோடி விஷ்ணு நாம பாராயணம் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி கோவை தடாகம் சாலைகள், இடையர்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் 16வது ஆண்டின் நிகழ்வாக காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் ஒன்றாக இணைந்து தொடர்ச்சியாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை பாடி வருகின்றனர். இதில் நேரடியாக வர முடியாதவர்கள் ஆன்லைன் வாயிலாகவும் கலந்து கொண்டுள்ளனர். लक्ष्मी सुवीरो रुचिराङ्गदः जगनो जगन्मातिर्भीमो भीमपरा
காரைக்கால் கோவில்பத்து கோதண்டராமர் கோவிலில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமர் ஆதிசேஷன் மீது ஆனந்த சயன கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமருக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், பழங்கள், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆனந்த சயன கோலத்தில் அருள் பாலித்த பெருமாளை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து பெருமாளுக்கு சகஸ்கரநாம அர்ச்சனை செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள கே ஆதனூர் கிராமத்தில் திருநாளை போவார் நந்தனார் குருபூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. சோழ நாட்டின் கொள்ளிடம் கரையோரத்தில் அமைந்துள்ள ஆதனூர் தான் 63 நாயன்மார்களுள் ஒருவரான நந்தனாரின் பிறந்த ஊர். சிதம்பரம் நடராஜர் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியால் இறைவன் பதமடைந்து நந்தனார் முக்தி பெற்றார். நந்தனார் முக்தியடைந்த புரட்டாசி மாத ரோகிணி நட்சத்திரத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து நந்தனார் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் சென்னையிலிருந்து அருண்செல்வம் சிறப்புரையாற்றினார். இதில் திரளான பக்தர்கள் நந்தனாரை தரிசனம் செய்து மனமுருகி வழிபட்டனர். புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு மதுரை அனுப்பாண்டி வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜை செய்தனர். உற்சவர் அத்திவரதர் பெருமாள் சயன கோலத்தில் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் பிரம்மாண்ட அலங்கார தரிசனத்தை கண்டு அகமகிழ்ந்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியில் வந்து பக்தர்களுக்கு அருள் வழங்கும் அத்திவரதர் பெருமாளை மதுரையிலேயே தரிசிக்கும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பக்தர்கள் நெகிழ்ச்சியடைந்தனர். சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டு பஜனை மற்றும் நாதஸ்வர இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பொன்னேரி தடப்பெரும்பாக்கம் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் திருக்கல்யாண வைபோகம் கோலாகலமாக நடைபெற்றது. விநாயகர் கோவிலில் இருந்து மேலதாளம் முழங்க பக்தர்கள் 21 வகை சீர்வரிசையோடு ஊர்வலமாக சென்று பெருமாள் கோவிலை அடைந்தனர். திருமண கோல அலங்காரத்தில் லட்சுமி நாராயணன் பெருமாள் அருள் பாலித்தார்.
அக்னிஹோமம், மாலை மாற்றுதல், பூப்பந்து உருட்டல், திருநான் கட்டுதல் உள்ளிட்ட திருமண வைபவம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரம் முழங்க லட்சுமி தாயாருக்கு மாங்கல்ய தாரணம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தீர்த்த பிரசாதம் மற்றும் மங்கள் குங்குமம், திருமங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி நாராயண திருக்கல்யாண வைபவத்தை தரிசித்து மகிழ்ந்தனர். கோவை சூலூர் கண்ணம்பாளையம் பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கோவில் சுமார் 350 ஆண்டுகால பழமை வாய்ந்த பாண்டியர் காலத்தை சேர்ந்தது. கோவில் வளாகத்தில் பாண்டியர் மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட வரலாற்று பெருமையை கொண்டது. புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி எழுந்தருளினார். கண்ணம்பாளையம் முக்கிய வீதிகளில் பக்தர்கள் கேசவா கோவிந்தா கோஷம் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். விழா ஏற்பாடுகளை கோவழி பழனி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். சென்னை திருவொற்றியூர் சன்னதி திரு பூக்கொடை நண்பர்கள் இணைந்து பிரம்மாண்டமான பெருமாள் வீதி உலா வைபவத்தை நடத்தினர். வண்ணப்பூக்களால் மாலை சாற்றி வெண்பட்டு குடைகள் அலங்கரித்த புஷ்ப பல்லக்கில் பெருமாள் பிரவேசித்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க சன்னதி திரு மற்றும் 4 மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை மனமுருக தரிசித்து வழிபட்டனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மேலூர் சூரக்குண்டு கிராமத்தில் மழை வேண்டி பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். சுமார் 300 ஆண்டுகள் பழமையான பாரம்பரிய வழிபாட்டு திருவிழாவாக இது கருதப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் பொங்கல் பானை மற்றும் மாவிளக்கு சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். ஆண்கள் சுவாமி சிலையை தலையில் சுமந்து 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்து சின்னடைக்கி, பெரியடைக்கி, ஆண்டி அரசன் மகன் கோவிலை அடைந்தனர். கோவில் வளாகத்தில் பெரிய மண்பானைகள் பொங்கல் வைத்து பெண்கள் வழிபாடு செய்தனர். இப்படி செய்யும் வழிபாட்டால் நல்ல மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பி விவசாயம் செழிக்கும் என்பது ஐதீகம். தலைமுறைகள் கடந்தும் தொடரும் இந்த பாரம்பரியமான திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது.